கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 16. சீனத்து வணிகர். அவர் கூறியபோது எழுந்த சிந்தனைகள் அவன் மனதை வட்டமிட்டனவோ, சோழநாடு செல்ல திட்டமிட்டனவோ. எனினும் அந்த முதியவரிடம் பேச்சு கொடுத்து பல அறிய விரும்பி, ஐயா, நீங்கள் கூறுவது எனக்கொன்றும் புரியவில்லை. நீங்கள் செய்த மகாபாவம் என்ன? பாவத்தை உணர்பவன் உடனே அதற்கு பிராயச்சித்தம் தேடியவனாகிறான். நான் அறியும் வண்ணம் உங்களுடைய கதையை கூறினால் நான் உங்கள் துயரத்துடன் பங்கு கொள்வேன். முடிந்தால் அதை தீர்க்க எனக்கு தெரிந்த யோசனை கூறுவேன். தேவைப்பட்டால் மீண்டும் கடல் கடந்து சென்று உங்களுக்கு வேண்டியதை முடித்து வருவேன் என்றான். முதியவர் மெல்ல நகைத்திருக்க வேண்டும். அவர் முகத்தில் அடர்ந்திருந்த தாடி மீசைகளை தாண்டி அது லேசாக புலப்பட்டது. என் கதை கூற வேண்டியது ஒன்றுதான். இளம் வாலிபர்கள் அறிய வேண்டியது ஒன்றுதான். அறிந்த அவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் அறிந்து என்ன செய்ய போகிறீர்கள்? சீனத்து நாட்டிலே காதல் அனுபவம் எப்படி இருக்கிறதோ, காதலும் காமமும் இங்கு வெவ்வேறானவை. தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் எழுபவை. அதனால் அவற்றை விளக்கிவிட்டல்லவா நான் உமக்கு எனது 30 வருட அனுபவத்தை கூற வேண்டும். இதுவரை எவரிடமும் கூறாத கதையை முன்பின் அறியா உம்மிடம் கூற வேண்டும் என்று என் உள்ளத்தின் உள்ளம் கூறுகிறது. சீனத்து யாத்ரிகன் ஒரு கணம் பெரியவரை உற்று நோக்கினான். இவர் என்ன புத்தி சுவாதீனம் அற்றவரோ என கூட ஒரு கணம் எண்ணினான். அதற்குள் அந்த முதியவர், என் கதையை உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன். நீங்கள் சீனத்து தூதுவர். உங்கள் நாடு சென்றவுடன் குறிப்புகள் எழுதுவீர்கள். அப்போது என்னை பற்றி கட்டாயம் எழுதுவீர்கள் அல்லவா? அந்த குறிப்புகள் எத்தனையோ ஆண்டுகள் வரை அழியாதிருக்கும் என்று கூறி கடகடவென நகைத்தார். அப்போது ஜல் ஜல் என்ற ஓசை எழுந்தது. அவர் கதை சொல்ல ஆயத்தமானார். வானத்தை பார்த்தார். வெண்மதி உச்சிவானை தாண்டி கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. எங்கும் ஒரே அமைதி. தன்னிடம் களங்கம் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வினின்று வெண்மதி தன் கிரணங்களை தெளித்துக் கொண்டிருந்தான். கடலில் செல்லும் கலத்துக்கு எச்சரிக்கையாக வழிகாட்டிக் கொண்டிருக்கும் கலங்கரை விளக்கின் தூண் மீது தீ எரிந்து கொண்டிருந்தது. சந்திரனின் நிலவில் செந்தீயின் தழல் ஒளி பயங்கரமாக இருந்தாலும் அதிலே காக்கும் சக்தி இருந்தது. முதியவர் எழுந்தார். அவர் பார்வை இப்போது அங்கே இருந்த சீனத்து வணிகர் மீது விழவில்லை. அவன் தன்னிடம் நெருங்கி தன் பூர்வ கதையை கேட்டதை மறந்தார். அவர் கண்கள் நெட்டுக்குத்தாய் எங்கோ வெறித்து நோக்கின. ஏதோ ஒருவித ஒலியை, ஓசையை, சப்தத்தை, உருவத்தை அவர் உற்று நோக்கினார். இதோ வருகிறேன் என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன. அவள் வருவாள், அவள் வந்திருப்பாள், அபூர்வ பாவங்களை ஆடி காட்டுவாள். நான் போகிறேன் என்று அந்த முதியவர் முணுமுணுத்தார். சீனத்து வணிகரை அவர் கவனிக்க கூடவில்லை. அவருக்கு சொல்வதாக கூறிய கதையை பற்றி நினைக்க கூட இல்லை. இளைஞர்களுக்கு லட்சியமாக தன் வாழ்க்கை அமையும் என்றோமே, அதை விளக்கி கூற வேண்டாமா எனும் எண்ணம் அவருக்கு தோன்றவில்லை. ஓடினார். ஏதோ ஒரு பொருளை பெற விளைபவர் போல் ஓடினார். சீனத்து வணிகர் திகைத்து நின்றான். அவரிடமிருந்து எவ்வளவோ அறிய எண்ணினோமே, இயலாது போயிற்றே என வருந்தினான். அவர் கூறுவது போல் அவருடைய காதலி வந்து நிலவொளியில் ஆடுகிறாளா? அவர் போன திசையை நோக்கி மெல்ல நடந்தான். மணலில் அவன் பாதங்கள் இதயத்தில் அமிழ்த்தும் எண்ணத்துக்கு ஒப்ப அழுத்தின. அந்த முதியவருக்குள்ள கலையார்வத்தை எண்ணி அவன் வியந்தான். அந்த நிலவின் ஒளியில் அவன் மகிஷாசுர மர்தினி மண்டபத்து சிற்பத்தை ஒருமுறை காண எண்ணம் கொண்டான். காலையில் மற்ற வணிகர்களுக்கு முதியவர் காட்டிய வழியை உத்தேசமாக மனதில் கொண்டு நடந்தான். தக்க பாதையில்லை. கொடியும் புதரும் வழியில் மண்டி கிடந்தன. சிறு வண்டுகள் தனிவித ஒலியை எழுப்பிய வண்ணம் இருந்தன. கலங்கரை தீப வெளிச்சம் வழிகாட்டி உதவி செய்தது. ஒரு காலத்தில் இந்த பட்டினத்தில் எத்தனையோ ராஜகுமாரர்கள் உலாவியிருப்பார்கள். அரசிளங்குமரிகள் தங்கள் பாதங்கள் சிவக்க நடந்து இந்த சிற்ப செல்வங்களை கண்டிருப்பார்கள். சிலையில் உள்ள சிற்பங்களை பார்த்து அதன் அழகை கண்டு
ஒரு கணம் அவர்கள் தங்கள் அழகை விட அதிமேலான அழகைக் கண்டு பொறாமைப்பட்டிருப்பார்கள். சிற்பத்தில் உள்ள எழில் மங்கையரின் தலையணி, ஆடை, ஆபரணங்கள் முதலியவற்றைக் கண்டு மோகித்திருப்பார்கள். யுவனும் யுவதியுமாக அந்த சிற்பங்கள் ஒருவருக்கொருவர் கடைக்கண்ணால் காதல் காவியம் பேசுவதை காணும்போது அவர்கள் நெஞ்சு விம்மும். உடலின் உணர்ச்சி தாங்காது அருகே தங்கள் காதலர்தான் இருக்கிறாரோ என அவருடைய கைவிரல்களோடு தங்கள் கைவிரல்களை கோர்த்து இன்புற விரல்களை பற்றி அழுத்துவர். அது தோழியரின் கரங்களாக இருக்கும். தேவி என்று அவர்கள் குரல் கொடுக்கும் போது அவர்கள் முகம் வெட்கத்தாலும் கோபத்தாலும் சிவக்கும். பல நாட்டு நடிகர்கள், அறிஞர்கள் வந்து இந்த கலை பூமியிலே மிதித்து மகிழ்ந்திருப்பார்கள். அந்த மண்ணிலே இப்போது நாமும் நடக்கிறோம். சுதந்திரமாக நடக்கிறோம். உடன் தொந்தரவுக்கு எவரும் வராமல் நடக்கிறோம். நம் இஷ்டப்படி சிற்ப சௌந்தரியங்களை கண்டு மகிழ்வோம். அப்படி அலைந்து திரியும் போது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக அந்த முதியவர் கூறினாரே, அந்த இடத்தை காண நேரிட்டாலும் நேரிடலாம். அதை அறிந்து வைத்திருப்பது நல்லது, மிகவும் நல்லது. அது கிடக்கட்டும். இப்படி தன்னந்தனியாய் செல்கிறோமே, ஏதாவது விச ஜந்து வந்துவிட்டால், கொடிய விரோதி இருந்தால் இருக்கட்டுமே. நம் தோள் வலிமை எங்கே சென்றது? சீனத்து காலனி சரக் சரக் என ஒலிக்க அவன் நடந்து சென்ற போது பின்புறமிருந்து அவனை யாரோ ஓட்டமும் நடையுமாய் தொடர்வது போன்ற ஓசை கேட்டது. அவன் நின்றான். ஓசையும் ஓய்ந்தது. அவன் மீண்டும் நடந்தான். காலடி ஓசை கேட்டது. அவனை பின்தொடர்ந்து இப்போது யாரோ மிக நெருக்கமாக வருவது தெரிந்தது. அவர்கள் விடும் மூச்சுக்காற்றின் ஓசை கூட அவனுக்கு கேட்கிறது. யார் அது? சீனத்து வணிகன் திரும்பினான். சடை முடியும் மண்டையோடும் புலித்தோலும் கையில் திரிசூலமும் தரித்து 2 பயங்கரமான காளமுகர்கள் நின்று கொண்டு அவன் மீது பாய ஆயுத்தமாயிருந்தார்கள். சீனத்து வணிகன் இதுபோன்ற திடீர் தாக்குதல்கள் பலவற்றைக் கண்டவன். ஒரு கணம் திகைத்து பின்வாங்குவது போல் பாவனை செய்து ஒரு காளாமுகர் மீது பாய்ந்து கீழே வீழ்த்தினான். மற்றவன் தன் முதுகின் மீது தாக்கி அமிழ்த்துவதற்குள் சட்டென நகர்ந்து முதல்வன் கீழே விழுந்து விடுமாறு செய்தான். சீனத்து யாத்திரிகன் அப்பப்பா மிக பலசாலி. அவன் கொடுத்த முதல் குத்தை தாங்காமலே அந்த 2 காளாமுகர்களும் திகைத்து நிற்கையில் எங்கிருந்தோ மற்றொருவன் பாறையின் மீது இருந்து ஒருவித சைகையொலியை எழுப்பவும் அவர்கள் அங்கிருந்து விரைந்து ஓடி மறைந்தனர். Thank you.